வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் அங்ராவின்ஸ். இன்னைக்கு வீடியோவில் தங்கமயிலில் ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ இருக்கிற டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பெனிஃபிட் தரது வந்து ஜிஆர்டியில் தான் 7% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் தான் நமக்கு வந்து 10% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். அப்போ இது சூப்பரான ஸ்கீம் தான் இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் தங்கமயில் ஆப்குள்ளே போய்க்கோங்க. கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் காட்டும் இல்லையா? இதில் வந்து ஸ்லைட் பண்ணிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2027 அக்ஷய திருதி வரும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஜுவல் வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜூன் 1 2026லேருந்து ஏப்ரல் 30 2027 இந்த டைமிங்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து 2027 மே 5 வரைக்கும் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடையில எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் எப்போ மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8 2027 வந்து மெச்சூர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமமாக இனிஷியல் பேமெண்ட் வந்து 2500 ரூபாய் பே பண்ணும். ஸோ இந்த 2500 ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் ஃபர்தராக வந்து நம்ம டிஜிகோல்டு மாதிரி அதுக்கப்புறம் 100, 200, 500 உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் டிஜிகோல்டுக்கும் இதுக்கும். நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் வந்து மினிமமாக 2500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் அந்த ஸ்கீமில். அதுக்கப்புறம் நம்ம டிஜிகோல்டு மாதிரியே நம்மக்கிட்ட எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம 100 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பெனிஃபிட் பற்றி பார்த்துடலாம். ஜூன் மாதம் நீங்கள் பண்ணுற பேமெண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 10% பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஜூலை மாதம் நீங்கள் பண்ணுற பேமெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு 9% பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் மந்த் ஜாயின் பண்ணல, பட் ஜூலை தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜூலை மந்தில் நீங்கள் பண்ணுற பேமெண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 9% தான் பெனிஃபிட் வரும். உங்களுக்கு 10% பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூன் மந்த் ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜூன் மந்த் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேமெண்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ ஜூன் மந்த் வந்து 10% பெனிஃபிட்டா, ஜூலை மந்த் வந்து 9% பெனிஃபிட்டு, ஆகஸ்ட் வந்து 8% பெனிஃபிட் கொடுக்குறாங்க, செப்டம்பர் வந்து 7%, அக்டோபர் வந்து 6%, அப்படி ஒரு பர்சண்ட்டாக கம்மியாகிட்டே போகும். நவம்பர் மாதம் நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கு 5% பெனிஃபிட்டாக கிடைக்கும். டிசம்பர் வந்து 4% பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட்டு 2027 ஜான்வரி மாதம் நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கெலாம் 3% பெனிஃபிட் கிடைக்கும். பிப்ரவரி வந்து 2%, மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு 1% பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஏப்ரல் மாதம் வந்து 0.5% பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் மே மாதம் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதமும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த 4 மாதத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்போயுமே கூட நம்ம நார்மல் டிஜிகோல்டை கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹையாக தான் இருக்குது. தங்கமயிலே வந்து நீங்கள் நார்மலாக டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 75 டேஸ் வந்து 5% இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3%ஆக குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ இங்கே வந்து மந்த் வைஸ் உங்களுக்கு ஒரு பர்சண்ட்டாக தான் குறைஞ்சிட்டு வருது. ஸோ வந்து தாராளமாக நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மந்த் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 10% பெனிஃபிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே வந்து நிறைய ப்ராஃபிட்டாக இருக்கும். சின்னதாக ஒரு கேல்குலேஷன் பார்த்துடலாம். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும் அண்ட் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வந்து நமக்கு கோல்டு ஆட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2500 ரூபாய் டைப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணுவோம் இல்லையா? 2500. ஸோ 2500 அடுத்ததாக இன்ட்டு போட்டுட்டு நம்ம ஜூன் மந்த் பே பண்ணுறோம் அப்படின்னா பெனிஃபிட் எத்தனை பர்சன்ட்டு? 10% இல்லையா? ஸோ 10 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு அந்த மந்த் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ அதை டைப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூலை மந்த் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபாய். ஃபஸ்ட்டு 500
இன்டூ ஜூலை மந்த் நமக்கு பெனிஃபிட் எவ்வளவோ 9% இல்லையா? ஸோ 9% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம போட்ட எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 2500 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா 10% பெனிஃபிட் அப்படிங்கும்போது நமக்கு 250 வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். இதை வந்து நமக்கு கோல்டு வெயிட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? இதை வந்து நம்ம கோல்டு வெயிட்டாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 250 டிவைடிங் சிம்பிள் போட்டு நீங்கள் பே பண்ணுற அன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் 14,320 இருக்குது. ஸோ அதனால் நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் பே பண்ணுற அன்னைக்கு 1 கிராம் ரேட் என்னவோ அதான் நீங்கள் போடணும். ஸோ போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 17 மில்லிகிராம் வருது இல்லையா? ஸோ பெனிஃபிட்டாக உங்களுக்கு 17 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போது நம்ம கட்டின பேமெண்ட் இருக்குது இல்லையா, 2500 அதுக்கு வந்து எவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு கோல்டு ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு 2500 டிவைடிங் சிம்பிள் 14,320. அதாவது நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு டிவைடிங் சிம்பிள் 1 கிராம் கோல்டு ரேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கோல்டு வெயிட் ஆட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம 2500 பே பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா 174 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ பெனிஃபிட் அமௌண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு அதையும் இதே சேம் மெத்தட் அந்த பெனிஃபிட் அமௌண்ட் டிவைடிங் சிம்பிள் 1 கிராம் கோல்டு ரேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிராம் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி, ஸ்டோன் சார்ஜ், ஹால்மார்க் சார்ஜ் இது எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து டிஜிகோல்ட் மாதிரி தான். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா நமக்கு இனிஷியல் பேமெண்ட் வந்து 2500 பே பண்ணும் அண்ட் பெனிஃபிட் வந்து நமக்கு ஹையராக இருக்குது. அவ்வளோதான். இது 2 தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து உங்களுக்கு டிஜிகோல்ட் மாதிரி தான். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கோல்டு காயின் வாங்கினோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 இருக்குல்லையா, கீழே ஜாயின் நவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். உங்கள் அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாதிரி யார் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பேன், ஆதார்லாம் கேட்டிருப்பாங்க. இது நம்ம கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். மற்றது ஸ்டார் போடல அப்படின்னா அது வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து நியரஸ்ட்டு தங்கமயில் ஷோரூம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஷோரூம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நேம் யுவர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது உங்களோட நேமு இல்லை ஏதாவது நிக் நேம் மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அக்ரி டு த ஸ்கீம்ஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பே நவ் கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி நம்மளோட சேனலில் கோல்டு ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில்வர் பற்றின வீடியோஸும் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.